Daily. Taste the Daily. கிங்டம் திரைப்படத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராமநாதபுரம் ஜெகன் தியேட்டரை முற்றுகையிட்ட நாம் தமிழர் கட்சியினருக்கும் அவர்களை தடுத்து நிறுத்த முயன்ற போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. இதனையடுத்து திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பூபேஷ் சந்திரன். வணக்கம். தற்போதைய சூழ்நிலை அங்கு எப்படி இருக்கு? மேலும் விவரம். நிச்சயமா வணக்கம். அந்த விஜய் தேவகொண்டா நடித்த கிங்டம் திரைப்படமானது இன்று தமிழ்நாடு முழுவதும் வெளியாக இருக்கக்கூடிய சூழலில் பல்வேறு திரையரங்குகளிலும் குறிப்பாக அரசியல் கட்சியினரிடையே பெரும் எதிர்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது தமிழீழம் தொடர்பான அவதூறு காட்சிகளை வைத்திருப்பதாகவும் அதனை திரையரங்கிலிருந்து நீக்க வேண்டும் என கூறி தமிழ் தேசிய உணர்வாளர்கள் அதே போல அரசியல் தரப்பினர் கோரிக்கை விடுத்துள்ள சூழலில் ராமநாதபுரத்தில் ஜெகன் தியேட்டர் அதே போல GSM உள்ளிட்ட திரையரங்குகளில் இன்றைய தினம் அந்த திரைப்படமானது வெளியாகியிருந்தது. இந்த திரைப்படத்திற்கு நாம் தமிழர் கட்சியினர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் இன்றைய தினம் அந்த காட்சிகள் திரையக்கூடிய அந்த திரையரங்கு முற்றுகையிடப்படும் என அறிவித்திருந்தன. அந்த அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியினுடைய ராமநாதத்தைச் சேர்ந்த மாநில ஒருங்கிணைப்பாளர் வெங்குள ராஜு, கண்ணிலங்கோ அதே போல குமரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் தலைமையில் அந்த திரையரங்கை முற்றுகையிட முற்பட்டன. அப்போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் என்பது ஏற்பட்டது. அந்த திரையரங்கு முன்பாக பிரம்மாண்டமாக வைக்கப்பட்டிருந்த அந்த திரைப்படத்தினுடைய பதாகையை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என கூறியதை அடுத்து அந்த போலீசாருக்கும் அவர்களுக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து திருச்சி ராமநாதபுரம் சாலையில் அமர்ந்து திடீரென அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பானது ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து வலுக்கட்டாயமாக போராட்டத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்களை போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்துள்ளனர். கிங்டம் திரைப்படம் வெளியாக தொடர்பாக நாம் தமிழர் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ் சந்திரன். Taste the Daily.